நம்ம கருட புராணத்தில் குறிப்பிட்டிருக்கும் இந்த பாவங்களுக்கான தண்டனைகளை பார்த்து வந்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையில் இன்று வைதரணி என்ற பாவம். அது என்னன்னா, நல்ல வழிகளில் செல்லாமல் தர்மத்திற்கு புறம்பாக நடத்தல். இவர்களுக்கு வைதரணி என்ற இரத்தமும் சீழும் சிறுநீரும் மலமும் கொடிய பிராணிகளும் இருக்கும் ஒரு நதியில் இந்த பாவிகள் விழுந்து துன்பப்படுவார்கள். நல்ல கவனத்தினை கொள்ளுங்க. நல்ல வழியில் செல்லாமல் தர்மத்திற்கு புறம்பாக நடத்தல். அப்போ வைத்தரணி என்ற இந்த ஆறு இரத்தத்தோடு இருக்கும். சீலுன்னா செலம் சிறுநீர் தெரியும் எல்லாருக்கும், மலம்னும் தெரியும். கொடிய பிராணிகளும் இருக்கும் ஒரு நதியில் இந்த பாவிகள் விழுந்து துன்பப்படுவார்கள். கேட்கறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஆனால் உண்மையாக பார்த்தாக்கா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோமா, நம்ம பார்ப்போம் ரொம்ப பேர் தன்னுடைய சொந்த மலத்தையோ அல்லது அவங்களுடைய யூரினை கூட சுத்தம் பண்ண முடியாமல் மற்றவர்கள் க்ளீன் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுற அவல நிலையெல்லாம் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இந்த கண்ணாலே இந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த தண்டனையை பார்த்தோமா, நிறைய விஷயங்கள் நம்ம இந்த பூமியிலேயே பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல. அடுத்தபடி மற்றொன்று பார்ப்போமே, பூபோதம். இந்த நரகம் இது யார் போவாங்க இந்த இடத்துக்குன்னா, சிறிதும் வெட்கமின்றி இழிவான பெண்களுடன் கூடுதல், ஒழுக்கம் குறைவாக நடத்தல், எந்த லட்சியமும் இன்றி வாழுதல். நல்லா கேட்டுக்கங்க. இது சிறிதும் வெட்கமின்றி இழிவான பெண்களுடன் கூடுதல், ஒழுக்க குறைவாக நடத்தல், எந்த லட்சியமும் இன்றி வாழுதல். இதுவும் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப பேர் ரொம்ப அலட்சியமாக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவர்களுக்கான தண்டனை இந்த பாவிகளை விட முடியா பூச்சிகள் பிராணிகள் கடிக்கும். அதை விட முடியானா கடிச்சிட்டு விடாது, தொடர்ந்து கடித்து நம்மளை அப்படியே கரிச்சி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வரும், அரிச்சிக்கிட்டே வரும் இந்த பூச்சிகளும் இந்த பிராணிகளும். நம்ம எல்லாம் இதை கவனத்தில் கொள்ளணும். நம்ம இதை யம லோகத்தில் தான் போய் பார்க்கணுன்னு இல்லை, இந்த உலகத்திலே நம்ம சில விஷயங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். அடுத்த பதிவிலே பல தண்டனைகள் இன்னும் இருக்குது. நன்றி, வணக்கம்.